அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, மேலும் அவர்களை பற்றி அடுத்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சகாப்தம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேரரசு அப்படின்னு சொல்லி தான்ப்பா நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா பேரரசை தான் சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குப்த பேரரசை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஆனால் அந்த பேரரசை ஒன்றிணைச்சது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள் தான். அப்போ இந்த இடத்துல குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இதில் பாருங்கள், புக் கண்டென்ட்டில் 6th புக்லேயே கொடுத்துருப்பாங்கப்பா. முதலாம் சந்திரகுப்தர் பற்றி எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பாருங்கள். முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார்னு சொல்லியிருப்பாங்க. இக்குடும்பத்தின் ஆதரவோடு தான் வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவங்க வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடிசூடியரசராக தன்னை முடிசூடி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டி கொடுத்துருப்பாங்க இந்த முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குப்தர் காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் வகைகளை எப்படி குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க குப்தர் காலம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ முடியாட்சி முறை தான் இருந்துச்சு. ஏன்னா குழு ஆட்சியோ அராஜக ஆட்சி, ஏகாதட்சி ஆட்சி அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதை எலிமினேட் பண்ணாலே நமக்கு முடியாட்சி அப்படிங்கிற ஆன்சரை நம்ம எளிமையாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற வாசகத்தை யார் கூறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்னட் அப்படிங்கிறவங்க தான் இதை சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து தான்ப்பா கேட்டிருக்காங்க. இது குரூப் 2 கொஸ்டின். இது குரூப் 4ல் வருமானு கேட்டால் நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ப்ளஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நமக்கு இருக்கிறதுனால இதை யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குப்த ஆட்சியாளர்கள் காலவரிசைப்படி அடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் இயர்ஸ் தெரிஞ்சாதான் அடுக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைப்பா. எந்த அரசருக்கு பிறகு எந்த அரசர் அரியணை ஏறினாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக இதை காலவரிசைப்படுத்திடலாம். இப்போ குப்தரில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா குப்தரை ஆரம்பித்தவங்க யாருன்னா ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் அவங்களோட பையன் கடோத்கஜர், அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அவங்களுக்கப்புறம் அவங்க பையன் சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் அவங்க பையன் முதலாம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் ராமகுப்தர், அதுக்கப்புறம் 2ஆம் குமாரகுப்தர் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். அதுக்கான இயர்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இயர்ஸுமே நான் ஈஸியாக படிச்சிருவேன், அது எனக்கு எளிமையாக தான் இருக்கும், நான் வெரி டேலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், அப்புறம் ராமகுப்தர், அதுக்கப்புறம் 2ஆம் குமாரகுப்தர் வருவாங்க. அவங்களோட இயர்ஸ் பாருங்கப்பா. சமுத்திரகுப்தர் 335லேருந்து 370, ஸ்ரீகுப்தர் 240 280, 2ஆம் குமாரகுப்தர் எப்போ வருவாங்கன்னா 473லேருந்து 476 வரைக்கும், ராமகுப்தர் 370லேருந்து 375 வரைக்கும் வருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். அவங்க படையெடுப்புகளுமே அவங்க சிறந்தவங்களாக இருந்தாலுமே அவங்க இசையில் ரொம்ப விருப்பமுள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. அதனால அவங்கள கவிராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்விகளை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. அதில் ஒன்று அவங்க வீணை வாசிப்பது போல உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்லாமல் கவிதை பிரியரும் இசை பிரியருமா இருந்ததுனால அவங்கள கவிராஜா அப்படின்னு பட்டம் பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஆப்ஷனில் இருந்த குமாரகுப்தர் எப்படி அவங்களோட பட்டம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா சக்கராதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் முதலாம் குமாரகுப்தர். முதலாம் சமுத்திரகுப்தரை எப்படி அழைப்பாங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு அழைப்பாங்க. சந்திரகுப்த விக்ரமாதித்யா 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
புஷ்யவர்மன், வேணுகோபாலன், ஸ்ரீ மேகவர்மன் அவங்க எல்லாம் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தவங்க தான். பாஸ்கர் வர்மன் அப்படிங்கிறவங்க சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவங்க. விஷ்ணுகோபாலன் அப்படிங்கிறவங்கள வந்து சமுத்திரகுப்தர் வந்து படையெடுத்து வெற்றி கொண்டிருப்பாங்க. ஸ்ரீ மேகவர்மன்கிறது இலங்கை அரசர். அவர் சமுத்திரகுப்த அரசவைக்கு வந்து அவர்கிட்ட கேட்டு ஒரு பௌத்த கோயிலை வந்து நம்ம இந்தியாவில் வந்து கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. புஷ்யவர்மன் அப்படிங்கிறவங்க சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தவங்க தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குப்தர்களை பற்றிய கூற்றுகள்ல தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நாணயங்கள்ல சந்திரகுப்தர், குமாரதேவி உருவங்கள் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. நெக்ஸ்ட், ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங்குப்பா. ஏன்னா ஹரிசேனர் வந்து சந்திரகுப்தரோடைய அலுவலராக இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க சமுத்திரகுப்தரோட அரசவையில தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து அப்படிங்கிறவங்கள ஆதரிச்ச குப்த மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அவர்கள் தான் வசுபந்து அப்படிங்கிறவங்கள ஆதரிச்சிருப்பாங்க. சமுத்திரகுப்த அறிஞர்கள் கரிசனர் போன்ற கவிஞர்களை வந்து அவங்க ஆதரிச்சாங்க. இதன் மூலம் சமஸ்கிருத இலக்கியத்தை வளர்ப்பதில் பங்காற்றினாங்க. வைணவத்தை அவர் வந்து தீவிரமாக பின்பற்றினாலும் வசுபந்து அப்படிங்கிற மாபெரும் பௌத்த அறிஞரை வந்து அவங்க ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூண் கல்வெட்டை வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பாங்க. சமுத்திரகுப்தர் வந்து 335 380 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. முதலாம் சந்திரகுப்தரனோட பையன் தான் சமுத்திரகுப்தர். இவங்க குப்த அரசின் தலை சிறந்த அரசராக இருந்திருப்பாங்க. சமுத்திரகுப்தர் அவைக்கலை புலவராக தான் ஹரிசேனர் வந்து இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறத அலகாபாத் தூண்ல வந்து பொறிச்சிருப்பாங்க. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் என்பவரின் கல்தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு சொல்றாங்க. தங்க நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னா அவரோட பையன் 2ஆம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இவரது ஆட்சி காலத்தில் பேரரசின் விரிவாக்கம் வந்து உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட வாழ்க்கை வரலாற்றை தான் இந்த தேவி சந்திரகுப்தம் வந்து கூறுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாகியான் எந்த வருடம் வந்து வருகை புரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 410 கிபி 401 to 410 தான் அவங்க வருகை புரிஞ்சிருப்பாங்க. இதை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரின் காலம் இருக்கும்ல அதுல இருந்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வருஷத்தை எளிமையா எடுத்துடலாம். ஏன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல தான் வந்து அவங்க குப்த பேரரசோட அவைக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்ப 401 410 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்ரிகர் பாகியான் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. எந்த முற்கால நகரத்தை பத்தி அவங்க பாகியான் சொன்னாங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீப்பா. இதுல வைசாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம புக்ல ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரா பாடலிபுத்திரம் இதை ரெண்டை பத்தியும் தான் வந்து பாகியான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் அவங்க கரெக்டான ஆன்சர் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் கீ கொடுக்கும்போது அவங்க மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். இந்த ஒரு கொஸ்டினை வெரிஃபை பண்ணிக்கோங்க. புக்கில் மதுரா பாடலிபுத்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் கீ வந்து வைசாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மெக்ராலி குதுப்மினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் இந்த துருப்பிடிக்காத மெக்ராலி இரும்பு தூணை வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து இவரோட தாத்தாவான முதலாம் சந்திரகுப்தரோட பெருமைகளை தான் இந்த இரும்பு தூண்ல வந்து பொறிச்சிருப்பாங்க. உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படிங்கிறது வந்து குப்தர் காலத்துல உலோகத் தொழில் ரொம்ப வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்னு சொல்றாங்க.
அதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூண் அப்படிங்கிறாங்க. டெல்லியில் உள்ள இந்த தூண் வந்து இன்றளவும் வந்து துருப்பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை வந்து அரபிக்கடல் வரை பரவி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர் அவங்க காலத்துல தான் வந்து குப்தருடைய எல்லை வந்து அரபிக்கடல் வரைக்கும் வந்து பரவி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹீனர்கள் டேஸ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் அப்படிங்கிறாங்க. கீனர்கள் படையெடுப்பை எதிர்கொண்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர்கள் தான். அவங்க கீனர்களோட போட்டியிட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க கீனர்களுக்கும் ஸ்கந்தகுப்தருக்கும் அடிக்கடி போர் ஏற்பட்டதுனால குப்த பேரரசரோட கஜானாவே காலியாகி அழிவை நோக்கி போயிருக்கும். குப்த பேரரசில் அழிஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஹீனர்கள் படையெடுப்பு தான். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர். அவங்க தான் ஹீனர்களின் படையெடுப்பை வந்து சந்திக்க நேரிட்டது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் வந்து முதலாம் குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறினார் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். பொறுத்துக கொஸ்டின் பாருங்கப்பா. மகா பாலதி கிருத்தா அப்படிங்கிறது வந்து படை தளபதியை தான் குறிக்கும். மகாஸ்வபதி அப்படிங்கிறது குதிரைப்படை தளபதியை குறிக்கும். மகா பிலுபதி அப்படிங்கிறது யானைப்படை தளபதி. மகா தண்டநாயக் அப்படிங்கிறவங்க தலைமை நீதிபதியை தான் வந்து குறிக்கும். இவங்க குப்த அரசர் காலத்துல வந்து இருந்த தளபதிகளையும் நீதிபதிகளையும் குறிக்கும்பா. அவங்களோட பேர் வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க குப்தர்கள், டெல்லி சுல்தான், அவங்களோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சம்சான் இப்படி தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி பொறுத்துகை மாதிரியும் வச்சிருவாங்க, பொருந்தாததும் கேட்டுருவாங்க. அதனால இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வபதி அப்படின்னாலே அவங்க வந்து குதிரையைத்தான் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் குதிரைப்படை அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குப்தர்கள் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவாறு சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்தர்கள் காலம் வந்து நிலங்களை வந்து இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அது வந்து எந்தெந்த நிலங்களோட பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரகதா அப்படின்னா வன நிலம், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கான உகந்த நிலம் தான் வஸ்தி. அப்போ 2140 தான் கரெக்டான ஆன்சர். இது பாருங்க, புக்லேயே கொடுத்துருப்பாங்க. குப்தர்கள் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல்னு சொல்லி, சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா வந்து தரிசு நிலங்கள், அப்ரகதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்திங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபர சரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கியமான துறைமுகம் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரலிப்தி அப்படிங்கிற துறைமுகம் தான் கிழக்கு கடற்கரையில இருக்கிற முக்கியமான துறைமுகங்களா இருக்கும். இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள் என்னென்னு பாருங்க. கல்யாண், மங்களூர், மலபார் இது எல்லாமே வந்து மேலை கடற்கரை துறைமுகங்கள். கீழே கடற்கரை துறைமுகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் இருக்க தாமிரலிப்தி அப்படிங்கிறது தான் கீழே கடற்கரை துறைமுகம். இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. மேலை கடற்கரை துறைமுகம்னா கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை வந்து தாமிரலிப்தின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலந்தா பல்கலைக்கழகம் தான் 5ஆம் நூற்றாண்டில் வந்து நிறுவியிருப்பாங்க. அதை வந்து குமாரகுப்தர் அவங்க வந்து நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற 5 வான இயல் அமைப்புகளை தொகுத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகமிகிரர் அவங்க தான் வந்து இந்த பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற 5 வான இயல் அமைப்புகளை வந்து தொகுத்திருப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வராகமிகிரர் அப்படின்னு ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும், நம்ம குப்த பேரரசுல வராகமிகிரர் வானியல் அறிஞர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ வராகமிகிரர் வந்து வானியல் இயல் புத்தகத்தை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வராகமிகிரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எளிமையாக வந்து இந்த தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நோட்டில் விசாக தத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். இந்த 2 நூலும் தான் வந்து விசாக தத்தர் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. சமுத்திரகுப்தர் வந்து கவிராஜான் புகழ் பெற்றவர். அவங்க அரசவையில் யார் யார் இருந்தாங்கன்னு பாருங்க.
காளிதாசர், அமரசிம்மர், விசாகதத்தர், தன்வந்திரி போன்ற நவரத்தினங்கள் வந்து அந்த சமுத்திரகுப்தரோட அவையை வந்து அலங்கரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து காளிதாசர் வந்து இயற்கையே அழகையும் எழுதிய கவிஞர். அவங்களோட நூல்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவிகா மித்திரம், விக்ரமோர்வசியம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட புகழ்பெற்ற நூல்கள். இதில் வந்து சூத்திரகர் வந்து மிருக் சகடிகம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. விசாகதத்தர் வந்து முத்ரா ராஜசம், தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற படைப்புகளை வந்து அவங்க எழுதியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய ஷேக்ஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் அவர்கள் தான் இந்திய ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசை 1 மற்றும் 2 அட்டவணையை பொறுத்துக. அதாவது பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் அப்படின்னா இந்தியாவின் நியூட்டன், ஸ்கந்தகுப்தர்னா ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ, சந்திரகுப்தர் 2னா சாகர்களை அழித்தவர், காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரகுப்தர் 2க்கு வந்து சாகர்களை அழித்தவர்னு பேர் கொடுக்குறாங்கன்னா அவங்க சாகர்களை வென்றதுனால அந்த மாதிரி பேர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாகாரி அப்படிங்கிற பேரும் வந்து இருக்கும். ஸ்கந்தகுப்தர்கள் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோனா அந்த ஹீனர்களோட படையெடுப்பை அவங்க எதிர்கொண்டதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆரியப்பட்டன் வந்து இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த கோள்கள் பற்றினதை வந்து அவங்க சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இவங்களை இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காளிதாசர்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம வடமொழி நாடக ஆசிரியர் தான் காளிதாசர், அதனால அவங்க இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. வராக மிகிரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர், காளிதாசர்னா சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹா அப்படின்னா அகராதியில் ஆசிரியர், தன்வந்திரினா மருத்துவர். இந்த வராக மிகிரர் அப்படிங்கிறது வானியல் அறிஞர். நம்ம ஒரு கொஸ்டின்ல நம்ம ஜஸ்ட் அதை வந்து நம்ம க்ளூவேர்டு மாதிரி எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தோம். இதனால தான்ப்பா உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எதுக்கும் ஆன்சர் தெரியலைன்னா அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இதில் வந்து முன்னாடி கேட்ட 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு இந்த இதிலே இருக்குது. வராக மிகிரர் அப்படிங்கிறது வானியல் அறிஞர்னு இது எழுத்துடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டினில் காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த 2 கொஸ்டினுமே இதில் அடுத்தடுத்து வர்ற கொஸ்டினில் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ண வேணாம், விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடுங்க. பின்னாடி வர்ற கொஸ்டினில் இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 90% வரைக்கும் உங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், பானகர் அப்படிங்கிறவங்க வந்து ஜோதிடர், சங்கு அப்படிங்கிறவங்க கட்டடக்கலை நிபுணர், வராச்சி அப்படிங்கிறவங்க இலக்கண ஆசிரியர், விட்டல் பட்டர்ங்கிறவங்க மாய வித்தைக்காரர், ஹரிசேனர் அப்படிங்கிறவங்க சமஸ்கிருத புலவர், சுஸ்ருதர் அப்படிங்கிறவங்க அறுவை சிகிச்சை நிபுணர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குப்தர் கால சமுதாயம் குறித்த கூற்றுக்கள்ல சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குப்த அரசர்கள் வந்து தங்களை பரம பாகவதர் என்று அழைத்து கொண்டனருங்கிறாங்க. இது சரிதான். சீனாவுடனும் ரோமுடனும் வியாபாரம் செழித்ததுங்கிறாங்க. இதுவும் சரிதான். பொது நிகழ்ச்சியில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ராங்குப்பா. ஏன்னா பொது நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து தடை இல்லை அப்படிங்கிறதான் கரெக்டு. உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுவுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க. எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் வந்து நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்துல தான் முதல் விதவை தீக்குளித்தல் வந்து நிகழ்ந்திருக்கும். இதோட குப்தர்கள் பற்றிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு முடியுதுப்பா. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கிறதுனால சில கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியாத மாதிரி இருக்கும். தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச கொஸ்டின் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இதில் வந்து குப்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் யாரை சுற்றி வருதுன்னா அந்த சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் அவங்க 2 பேர்த்தையும் சுற்றி தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வருது. அதனால் நீங்கள் அவங்க குப்தர்களை படிக்கும்போது அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அழுத்தமாக படிச்சுக்கோங்க. மித்தவங்களையும் படிக்கணும்ப்பா, படிக்கக்கூடாதுன்னு இல்லை. மித்தவங்களை வந்து ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. இப்படி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வெல் செட்டில்டாக இருக்கும் உங்கள் மைண்டு. அப்போ எக்ஸாமில் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்த அரசர்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.